சீனாவின் புதிய அரசியல். 1912 ஆகஸ்ட் 25 சீன தேசியவாத கட்சி எனப்படும் கோமிந்தாங் கட்சி நிறுவப்பட்டது. 19ஆம் நூற்றாண்டின் இறுதியில் சீனாவில் குயிங் வம்சம் மிகவும் பலவீனமடைந்தது. பிரிட்டன், பிரான்ஸ், அமெரிக்கா, ஜப்பான் போன்ற மேற்கத்திய சக்திகள் சீனாவிற்குள் நுழைந்து வர்த்தகம் மற்றும் அரசியல் ரீதியாக ஆதிக்கம் செலுத்தின. இது சீன மக்கள் மத்தியில் கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியது. சீன மக்கள் மத்தியில் தேசியவாத உணர்வு வேகமாக வளர்ந்தது. குயிங் வம்சத்தை வீழ்த்தி சீனாவை ஒரு நவீன சுதந்திரமான நாடாக மாற்றும் நோக்கில் புரட்சிகள் எழத் தொடங்கின. டாக்டர் சன் யாட் சென் சீனாவில் புரட்சிக்கு வித்திட்ட முக்கிய தலைவர். அவர் வெளிநாடுகளில் கல்வி கற்றவர், நவீன அரசியல் சிந்தனைகள் கொண்டவர். 1894 சீனா புத்துயிர்ப்பு சங்கம் என்ற அமைப்பை சன் யாட் சென் நிறுவினார். இந்த அமைப்பு பின்னர் பல்வேறு புரட்சிகர குழுக்களுடன் இணைந்து 1905ஆம் ஆண்டில் துங் மிங் ஹுய் என்ற புரட்சிகர கூட்டணியை உருவாக்கியது. துங் மிங் ஹுய் பல்வேறு கிளர்ச்சிகளையும் போராட்டங்களையும் நடத்தியது. இதன் உச்சகட்டமாக 1911ஆம் ஆண்டில் நடைபெற்ற உசாங் கிளர்ச்சியை தொடர்ந்து சீனா முழுவதிலும் ஷின்ஹாய் புரட்சி என்ற பெரும் புரட்சி வெடித்தது. இதன் முடிவில் குயிங் வம்சம் 268 ஆண்டுகால ஆட்சியை இழந்தது. 2000 ஆண்டுகளாக நீடித்த மன்னராட்சி முறை முற்றிலும் ஒழிக்கப்பட்டு சீன குடியரசு உருவானது. டாக்டர் சன் யாட் சென் முதல் இடைக்கால அதிபரானார். புதிய சீன குடியரசு அமைக்கப்பட்ட பிறகு புரட்சிகர கூட்டணியான துங் செங் ஹுய் ஒரு சட்டப்பூர்வமான அரசியல் கட்சியாக மாற்றப்பட வேண்டும் என்று முடிவு செய்யப்பட்டது. அதன்படி 1912ஆம் ஆண்டில் பல்வேறு குழுக்களும் இணைந்து கோமிந்தாங் கட்சியை உருவாக்கின. இக்கட்சியின் பெயருக்கு சீன தேசிய கட்சி என்று பொருள். கோமிந்தாங் கட்சி டாக்டர் சன் யாட் சென்னின் 3 மக்கள் கொள்கைகளான தேசியவாதம், மக்களாட்சி மற்றும் மக்களின் வாழ்வாதாரம் என்ற கோட்பாடுகளை அடிப்படையாக கொண்டது. 1912இல் பீஜிங்கில் கோமிந்தாங் நிறுவப்பட்டது என்பது சீன வரலாற்றின் ஒரு முக்கிய படியாகும். இது சீனாவை மன்னர் ஆட்சியிலிருந்து தேசியவாத அரசியலுக்கு கொண்டு வந்து குடியரசு சிந்தனையை விதைத்தது என்பதை வரலாறு எடுத்துரைக்கிறது.